Hi guys, welcome to our YouTube channel Trade with PK. So இந்த வீடியோல நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா Nifty 50 and Bank Nifty அப்புறம் ஃபார்மா செக்டார் ஆட்டோ செக்டார்னு சொல்லிட்டு எல்லா செக்டரோடைய கமிங் வீக் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கலாம், ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கானா இல்லையா, ஸோ மேலே போவானா கீழே போவானான்னு சொல்லி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் மண்டே எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு பார்த்துடலாம். ஸோ நம்ம வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு முக்கியமான டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் சொல்லியிருப்பேன். ஸோ ஸ்கிப் பண்ணிங்கன்னா அதெல்லாம் வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ லெவல்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக நோட் பண்ணி நீங்கள் மார்க் பண்ணி ட்ரேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து மண்டே வந்துட்டு நீங்கள் 100% ப்ராஃபிட் பண்ணலாம் இந்த வீடியோ பார்க்குறது மூலமாக. ஏன்னா வந்துட்டு நம்ம தேர்ஸ்டே வந்துட்டு ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். பிளானிங் வீடியோ டெய்லியும் போட்டிருக்கோம். அதாவது நாளைக்கு எப்படி ட்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு டெய்லி வந்துட்டு ஒரு 6 o'clock to 8 o'clock வந்துட்டு நம்ம வந்துட்டு வீடியோ போஸ்ட் பண்ணிடுவோம். கால் சைடு போகலாமா, புட் சைடு போகலாமா, ஸோ எங்கே பிரேக் அவுட் கொடுத்தா எப்படி போகலான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அடுத்த நாள் ட்ரேட் பண்ணுறது மூலமாக நீங்கள் ஒரு பிளானோட நீங்கள் நல்லா ப்ராஃபிட் பண்ணலாம். இப்போ நம்ம ஃப்ரைடே சொன்ன மாதிரி தான் வந்துட்டு நடந்திருக்கு. அதாவது தேர்ஸ்டே வந்து பிளான் சொன்ன மாதிரி தான் ஃப்ரைடே நடந்திருக்கு. ஸோ அதையும் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ வளவலான்னு பேசாமல் நம்ம வந்து டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடுவோம் வாங்க. இப்போ வந்துட்டு நம்ம நிஃப்டியில் டே டைம் ஃப்ரேமில் இருக்கோம். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே நிஃப்டி வந்துட்டு கண்டினியூஸாக வந்துட்டு நவம்பர்லேருந்தே வந்து 1 month டிசம்பர் ஃபுல்லாக வந்துட்டு நம்மளுக்கு ஃபாலோ ஆகிட்டு இருக்கான். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த லைன்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம இன்ட்ராடேக்காக நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்கங்க. இப்போ இந்த ப்ளூ லைன் மட்டும் நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் லைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் லைனாக இருக்குது. ஸோ இதை எப்போ பிரேக் அவுட் கொடுக்குறானோ அப்போ தான் வந்துட்டு ஓரளவுக்கு நம்மளுக்கு ட்ரெண்டே சேஞ்ச் ஆகிற ஸ்டார்ட் ஆகும். இப்போதைக்கு லாஸ்ட் வீக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து 3 நாளாக வந்துட்டு ரெட் கேண்டில் தான் வந்து கிரியேட் ஆகிருக்குது. அதாவது ஃபாலோ ஆகிட்டே தான் வந்து உங்களுக்கு ஃப்ரைடே தான் வந்துட்டு கொஞ்சம் ரேலி கொடுத்துருந்தான். அதுவும் வந்துட்டு கரெக்டாக நம்ம ரெசிஸ்டன்ஸ் லைனை டச் ஆகிட்டு உங்களுக்கு டச் கூட ஆகலை, உங்களுக்கு இது பண்ணியிருக்கா. ஸோ உங்களுக்கு 18,100 அப்படிங்கிறத வந்துட்டு பிரேக் அவுட் கொடுத்தானா தான் உங்களுக்கு இந்த ட்ரையாங்கிள் இந்த பேட்டர்ன் வந்துட்டு பிரேக் அவுட் ஆகும். பிரேக் அவுட் ஆனாலும் 18,200 பிரேக் அவுட் பண்ணால் தான் உங்களுக்கு லோவர் ஹை பிரேக் அவுட் பண்ணால் தான் உங்களுக்கு ட்ரெண்டே ரிவர்சல் ஆகும். அது வரைக்கும் இந்த டவுன் ட்ரெண்ட் கண்டினியூவாக தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு மண்டே வந்துட்டு என்ன பிளான் சொல்லி நம்ம பார்த்துருவோம். இப்போதைக்கு வந்துட்டு டே டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது நிஃப்டி வந்துட்டு ஒரு டவுன் ட்ரெண்ட் தான், இன்னும் வந்து ட்ரெண்ட் கிளியர் ஆகலை. பார்த்தீங்கன்னா லோவர் ஹை வந்து கிரியேட் ஆகி நம்மளுக்கு அழகாக வந்துட்டு டவுன் ட்ரெண்டுக்கு இங்கே தெரியுது. இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் கன்சாலிடேஷன் வந்து நடந்திருக்கு. நம்ம ஆல்ரெடி வீக்லி வீடியோவிலேயே போட்டிருப்போம். இன்வெஸ்ட் ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து கிரியேட் ஆகி உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டார்கெட்டெல்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து அச்சீவ் ஆகிட்டு எனக்கு தெரிஞ்சு. இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். எப்போ இந்த 18,100 வந்து பிரேக் அவுட் கொடுக்குறானோ அப்போ வந்துட்டு நம்ம அப் ட்ரெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு 17,500 கூட வர சான்சஸ் இருக்குது. ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஒன்று இங்கே ஒரு கிரியேட் ஆகிருக்கு. அதோட ஃபுல் டார்கெட் இன்னுமே அச்சீவ் ஆகலை. ஸோ இதாக இருந்தாலும் வந்துட்டு நம்ம இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டார்கெட் வந்து நம்மளுக்கு இன்னும் அச்சீவ் ஆகலை. சொல்லப்போனால் வந்து இந்த டார்கெட் வந்துட்டு உங்களுக்கு 17,500 வரைக்கும் வருது. ஸோ இந்த கன்சால்டேஷன் வந்துட்டு நெக்ஸ்ட் வீக்கில் தான் வந்துட்டு நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிய வரும். ஸோ இப்போதைக்கு நம்ம மண்டேவோட ட்ரேடிங் பிளான் என்னன்னு சொல்லி பார்த்துருவோம். இப்போ 15 minutes டைம் ஃப்ரேமில் வந்துட்டு நம்ம எப்பவும் போல் போய்க்கோ. 15 minutesல போயிட்டு நீங்களுக்கு இந்த லெவல்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் வந்துட்டு நான் ஷேர் பண்ணிடுவேன். உங்கள் சார்ட்டில் மார்க் பண்ணிங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லெவல் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பிரேக் அவுட் கொடுத்து போனோன்னா அடுத்து நம்மளுடைய டார்கெட் ஹிட் ஆகி அழகாக உங்களுக்கு திருப்பி இருக்கா. இது வந்துட்டு நான் இன்றைக்கி வரையில் நம்ம ரெகுலராக வந்து 1 month-ஆகவே நம்ம 2 month-ஆகவே வந்துட்டு இந்த லெவல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸு, அதாவது சப்ளை டிமாண்ட் ஜோன் தான் இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா. இதை வந்துட்டு நம்ம டெலிகிராம் குரூப்லேயும் ஷேர் பண்ணியிருப்போம். ஸோ டெலிகிராம் குரூப்பில் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்க டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட டெலிகிராம் குரூப். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேயில் வந்துட்டு நம்ம அழகாக வந்து இந்த இடத்துல சார்ட்டோட வந்து நான் போட்டிருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு 12 o'clock வந்துட்டு இந்த இதை வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு கன்சால்டேஷன் இருக்கா, இந்த பாக்ஸ் இருக்குல்ல, ஸோ இந்த கன்சால்டேஷன் பிரேக் அவுட் கொடுத்து உங்களுக்கு 15 minute கேண்டில் க்ளோஸ் ஆனால் நீங்கள் கால் சைடு போங்க. இது கீழே பிரேக் அவுட் கொடுத்து 15 minute கேண்டில் க்ளோஸ் ஆனால் புட் சைடு போங்கன்னு சொல்லி நம்ம வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன், ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டு, ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டு, உங்களுக்கு எனி சைடு பிரேக் அவுட் கொடுத்தானா நீங்கள் கோ வித் ட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணிட்டோம். மென்ஷன் பண்ணது மட்டும் இல்லாமல் அதர்வைஸ் அவாய்ட் ட்ரேடுன்னு சொல்லிட்டு நம்ம டெலிகிராம் குரூப்பில் சொல்லிட்டோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப் சைடு பிரேக் அவுட் கொடுத்துருக்கான், வெயிட் ஃபார் கேண்டில் க்ளோஸ்னு சொல்லி அதோட சார்ட்டே வந்துட்டு நம்ம போட்டோம். இப்போ பாருங்கள் பிரேக் அவுட் கொடுத்தோன்னே அதுவும் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். கேண்டில் க்ளோஸ் ஆனோடனே கால் சைடு போங்கன்னு சொல்லியிருந்தோம். சொன்னது மட்டும் இல்லாமல் நம்மளே வந்துட்டு அப்சைட் பிரேக் அவுட் கிவ்வான்னு சொல்லிட்டு
ஃப்ரீ ட்ரேடும் சொல்லியிருந்தோம். 17,850 கால் போய்க்குங்க. 140 எபோ என்ட்ரி, 160 சொல்லியிருந்தோம். உங்களுக்கு டார்கெட் அச்சீவ் ஆகி 180க்கு எபோ, அதாவது 200 வரைக்குமே போய் உங்களுக்கு ஒரு 1000க்கு மேலே சிங்கிள் லாட்டில் போயிருந்தீங்கன்னாவே எடுத்துருந்துக்கலாம். ஸோ நம்ம சேனலில் வந்துட்டு இப்போ தான் வந்து 300 to சப்ஸ்கிரைபரெல்லாம் வந்திருக்காங்க, ஒரு ஸ்மால் யூடியூப் ஸோ அதனால் வந்துட்டு நிறைய பேர் இக்னோர் பண்ணிடுறாங்க. பட் நம்ம வந்துட்டு இவ்வளோ நல்ல கண்டென்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் ஒரு டைம் வந்து ஜாயின் பண்ணி நீங்களும் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இதையே பயன்படுத்திங்க. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மண்டேவோட ட்ரேட் பிளான் என்னன்னு சொல்லி நிஃப்டியில் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டிக்கு போவோம். இப்போது இந்த வீடியோ வந்துட்டு கொஞ்சம் லென்த்தாகவே போகும், ஏன்னா வந்துட்டு எல்லா செக்டரையும் கொஞ்சம் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முடிஞ்ச அளவு. இப்போது நிஃப்டியில் வந்துட்டு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இந்த இடத்துல நம்மளுக்கு வந்துட்டு ரிவர்சல் கொடுத்துருக்கா. ஸோ மண்டே வந்துட்டு இப்போ கேப் அப் ஓப்பன் ஆக போகிறானா, கேப் டவுன் ஓப்பன் ஆக போகிறானா ஓரளவுக்கு நம்மளால் கணிக்க முடியும். ஏன்னா வந்துட்டு ஃப்ரைடே வந்துட்டு மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. கொஞ்சம் 20 பாயிண்ட் வந்து எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி வந்து பாசிட்டிவ் க்ளோஸ் ஆகிருக்கா. டவ் ஜோன்ஸ் எல்லாம் பாசிட்டிவில் வந்துட்டு க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் டு பாசிட்டிவ், அதாவது ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு பாசிட்டிவ் வந்துட்டு ஸ்மால் கேப் அப் இல்லைன்னா ஃப்ளாட் ஓப்பன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது மண்டே. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு 17,992 லெவலில், அதாவது இந்த லெவலில் வந்துட்டு 18,000ல் வந்துட்டு ஓப்பன் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. 18,000 ஓப்பன் ஆனால் இந்த ஜோன் இருக்கு இல்லையா, இதில் வந்து 18,000 to 18,050 வந்துட்டு நீங்கள் ட்ரேட் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எப்போ உங்களுக்கு இந்த 18,050 அப்படிங்கிறது, அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் இருக்கான் பார்த்தீங்களா, இது ரொம்ப க்ரூசியலாக ஆக்ட் ஆக போகுது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஒரு பிரேக் அவுட் கொடுத்தானா ஃப்ளாட் ஓப்பன் ஆகி, ஸோ எப்போ 18,050 வந்துட்டு உங்களுக்கு 15 மினிட் கேண்டில் க்ளோஸ் ஆகி இருக்கானோ, ஸோ நீங்கள் 18,100 to 150 டார்கெட்டாக வச்சு கால் ஆப்ஷன் தாராளமாக வந்து நீங்கள் போய்க்கலாம். ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு அப் மூவ்மெண்ட் கொடுக்குறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ கரெக்டாக நோட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு வந்துட்டு 3 மினிட்ஸ்லேயோ இல்லை 3 மினிட்ஸில் வந்துட்டு ஒரு இன்வெஸ்ட் ஹெட்ன்னு சொல்கிற பேட்டர்ன் இல்லை டபுள் பாட்டம் க்ரியேட் ஆகி உங்களுக்கு ஸ்மால் கேப் அப் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இல்லை ஃப்ளாட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் க்ரியேட் ஆகி உங்களுக்கு ஒரு 15 மினிட் கேண்டில் வந்து க்ரீன் கேண்டில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் க்ளோஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் வந்து நீங்கள் பார்க்கலாம். இல்லைன்னா ஃபேக் அவுட் கொடுக்குறதுக்கான நிறையா சான்சஸும் இருக்குது. ஸோ கரெக்டாக இந்த இடத்துல பிரேக் அவுட் கண்டுபிடிச்சி நீங்கள் கால் சைடு போங்க. நானும் வந்துட்டு இந்த மாதிரி பிரேக் அவுட் வந்துச்சுன்னா வந்துட்டு டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்துட்டு கேப் அப் ஓப்பன் ஆனாவோ இல்லை கேப் அப் வந்து ஓப்பன் ஆகிற சான்ஸ் கம்மி தான். ஸோ ஃப்ளாட் ஓப்பன் ஆனால் ஒரு ஸ்மால் கேப் ஓப்பன் ஆனால் ஃபஸ்ட்டு நம்மளுடைய ட்ரேட் பிளான். ஸோ மேலே தான் போவோம்னு நம்மளால் சொல்ல முடியாது. உங்களுக்கு வந்துட்டு இன்றைக்கி எடுத்த ரெசிஸ்டன்ஸே மறுபடியும் வந்துட்டு உங்களுக்கு இதே இடத்துல டபுள் பாட்டமாக கிரியேட் ஆகி உங்களுக்கு ஃபால் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அப்படி ஃபால் ஆனால் 17,800 வந்துட்டு உங்களுக்கு டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நம்மளுக்கு கேப் அப் ஓப்பன் ஆனாலும் இது ஃபஸ்ட்டு டார்கெட் ஆகும் 18,150, அடுத்து வந்து 18,250 வரைக்கும் நம்ம டார்கெட்டாக வச்சுக்கலாம். அதே வந்துட்டு உங்களுக்கு இங்கிருந்து ரிஜெக்ஷன் ஆகி, அதாவது இந்த இடத்துல ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் ட்ரெண்ட் லைனும் இருக்குது. ஸோ இங்கே ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோனும் இருக்குது. ஸோ அதனால் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபால் ஆனால் உங்களுக்கு 17,800 வந்துட்டு டார்கெட்டாக வச்சு நீங்கள் புட் சைடு போகலாம். அதே வந்துட்டு கேப் டவுன் ஓப்பன் ஆகிறானா பாருங்கள். ஸோ கேப் டவுன் ஓப்பன் ஆனால் உங்களுக்கு சப்போர்ட்டுன்னு பார்த்துட்டிங்கன்னா 17,800 தான் வந்துட்டு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஸ்மாலர் சப்போர்ட் ஜோன்னு பார்த்தீங்கன்னா 17,008. ஸோ இந்த இடம் வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். பார்த்துட்டிங்கன்னா 17,880 வந்துட்டு ஒரு சப்போர்ட்டாக எடுத்து கூட மேலே போகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு நிஃப்டியோட ட்ரேடிங் பிளான் வந்துட்டு நம்ம பார்க்குறோம். அதே வந்துட்டு 17,800 பிரேக் அவுட் பண்ணிட்டானா, ஏன்னா ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோனும் அதை பிரேக் அவுட் பண்ணானா ஒரு ஸ்ட்ராங், அதாவது பயங்கரமான ஃபால் இருக்கும். ஏன்னா வந்துட்டு இந்த இடத்துல ரொம்ப நேரமாக 3 டைம்ஸ் மேலே சப்போர்ட் எடுத்திருக்கா பாருங்கள். ஸோ இந்த ஜோன் வந்துட்டு ரொம்ப க்ரூசியலான ஜோன் 17,800. இதை பிரேக் அவுட் கொடுத்துட்டானாவே வந்துட்டு உங்களுக்கு புட் சைடு வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக போகலாம். ஏன்னா வந்துட்டு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் பிரேக் அவுட் கொடுத்துட்டானா எல்லாருமே செல் பண்ணுறக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ உங்களுக்கு சூப்பர் ப்ராஃபிட் வந்து இங்கே இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு நிஃப்டியோட மண்டே ட்ரேடிங் பிளான். ஸோ பேங்க் நிஃப்டியோட ட்ரேடிங் பிளான் போய் பார்த்துருவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பேங்க் நிஃப்டி சார்ட்டுக்கு வந்துட்டோம். பேங்க் நிஃப்டியில் வந்துட்டு இப்போ டே டைம் ஃப்ரேமில் போய் பார்த்துட்டிங்கன்னா, ஸோ இப்போ பேங்க் நிஃப்டியும் வந்துட்டு ஒரு டவுன் ட்ரெண்டு தான். ஸோ நிஃப்டி கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இப்போ வந்துட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோ, வெயிட் பண்ணுங்கள். இப்போது பேங்க் நிஃப்டியில் வந்துட்டு லாஸ்ட் ஃப்ரைடே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு அப் மூவ்மெண்ட் இருந்தது பேங்க் நிஃப்டியில் பார்த்திங்கன்னா. இப்போ இன்ட்ராடேயில் போயிட்டிங்கன்னா பேங்க் நிஃப்டியில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் மண்டே அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டிலையும் வந்துட்டு நம்ம கிளியராக தேர்ஸ்டேவே வந்து வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம். இங்கே ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன்
வந்து கிரியேட் ஆகிருக்கா. ஸோ உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்து கேண்டில் க்ளோஸ் ஆகிருந்தானா 15 மினிட் கேண்டில் வந்து பிரேக் அவுட் கொடுத்து க்ளோஸ் ஆனானா நீங்கள் கால் சைடு போய்க்கலாம்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு ஃபஸ்ட் டார்கெட் அச்சீவ் பண்ணி செகண்ட் வந்துட்டு நம்மளுக்கு இங்கே ஒரு மினிமம் ஒரு ஸ்மால் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம மார்க் பண்ணல. பட் இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருந்திருக்கு. ஸோ அந்த ஜோனில் வந்துட்டு உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து உங்களுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்திருக்கா. ஸோ மேலே போகிறக்கு தான் பார்த்துருக்கா. ஸோ மார்க்கெட் டைம் முடிஞ்சிடுச்சு. ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து இன்னும் மேலே போகிறக்கு தான் சான்சஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பேங்க் நிஃப்டி கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போதைக்கு. இப்போது பேங்க் நிஃப்டியில் என்ன பண்ணலான்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட் ஓப்பன் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. 42,500 இந்த ரேஞ்சில் வந்துட்டு ஓப்பன் ஆகும். எனக்கு தெரிஞ்சு 42,500 ஓப்பன் ஆனானா உங்களுக்கு 42,700 அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இங்கே வந்துட்டு அங்கேருந்து வந்துட்டு உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகி ஃபால் ஆனானா 42,300 வந்துட்டு ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வச்சு நீங்கள் புட் சைடு போய்க்கலாம். ஸோ இந்த ஃபால் ஆகிறதெல்லாம் வந்துட்டு நீங்கள் கரெக்டாக ஏதாவது என்ன பேட்டர்ன் க்ரியேட் ஆகிறான்னு சொல்லி பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் புட் சைடு கால் சைடு வந்துட்டு நீங்கள் போகணும். இப்போது நீங்கள் உங்களுக்கு வந்துட்டு இந்த லெவல்ஸை வந்துட்டு கொஞ்சம் கரெக்டாக வந்து நம்ம மார்க் பண்ணிக்குவோம். வெயிட். ஸோ இப்போ மார்க் பண்ணியாச்சு நம்மளுக்கு. ஸோ இந்த லெவல்ஸ்லாம் வந்துட்டு நம்ம டெலிகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ இந்த லெவல்ஸை வந்து உங்கள் சார்ட்டில் மார்க் பண்ணிக்க மறக்காமல். ஸோ அதுக்கும் மேலே பிரேக் அவுட் கொடுத்தானா உங்களுக்கு 42,800 அண்டு 43,000 வந்துட்டு உங்களுக்கு மேலே ஃபர்தராக போகிற சான்சஸ் இருக்குது. எப்போல்லாம் நம்மளுடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு வரானோ அப்போ பிரேக் அவுட் கொடுக்குறானா பாருங்கள். இல்லைன்னா அங்கேருந்து ரிவர்சல் கொடுக்குறானா ரிஜெக்ஷன் ஆகின்னு பாருங்கள். ஸோ அங்கேருந்து ரிஜெக்ஷன் கொடுத்தானா நீங்கள் வந்துட்டு புட் சைடும் அதே வந்துட்டு பிரேக் அவுட் கொடுத்து உங்களுக்கு க்ளோஸ் கொடுத்தானா கால் சைடும் போய்க்கலாம். நீங்கள் இது மாதிரி சிம்பிளாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கனாவே நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய லெவல்ஸ் எல்லாம் கரெக்டாக தான் இதனால வரைக்கும் ஒர்க் ஆகிட்டு வருது. ஸோ நீங்கள் வந்துட்டு நம்மளுடைய லெவல்ஸ் தாராளமாக நம்பலாம். நம்மளுடைய லெவல்ஸை வச்சு தான் வந்துட்டு நானுமே வந்துட்டு நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ட்ரேட்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுதான் வந்துட்டு கேப் அப் ஓப்பன் ஆனால் ஃபஸ்ட்டு பிளான். ஸோ கேப் டவுன் ஓப்பன் ஆனால் உங்களுக்கு 42,100 சப்போர்ட் எடுத்து மறுபடியும் வந்துட்டு மேலே போகிறக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கிருந்தே 42,300 வந்துட்டு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஜோனாக ஆக்ட் ஆகும். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏன்னா வந்து உங்களுக்கு இங்கே ஒரு சப்போர்ட் இங்கே ஒரு சப்போர்ட் மறுபடியும் இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் மறுபடியும் இங்கே அதையவே சப்போர்ட்டாக மாறிக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஜோன் வந்துட்டு ஆல்ரெடி ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிட்டு இருந்தது, இப்போது சப்போர்ட்டாக மாறி இருக்குது. ஸோ இது வந்துட்டு ஃபியூச்சரில் வந்துட்டு 42,300 வந்துட்டு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகி உங்களுக்கு மேலே கொண்டு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ எப்போல்லாம் 42,300 வரானோ அப்போ வந்துட்டு சப்போர்ட் எடுக்கிறான்னு பார்த்துட்டு நீங்கள் கால் சைடு போய்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த எக்ஸல் வந்துட்டு தெரியாமல் இருக்கலாம். இது வந்துட்டு நம்ம ரெகுலராக பார்க்குற மெம்பர்ஸ்க்கு தெரியும். ஸோ இது வந்துட்டு நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துட்டு கால்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். வாட்ஸ்அப் குரூப் நம்ம ஒன்று வச்சுருக்கோம். அதில் வந்துட்டு டெய்லி எவ்வளோ ட்ரேட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம், எத்தனை மணிக்கு ப்ரொவைட் பண்ணுறோம், உங்களுக்கு டார்கெட் எவ்வளவோ ஸ்டாப் லாஸ் எவ்வளோன்னு எல்லாம் ஃபுல் டீட்டெயிலாக சொல்லுவோம். இது வந்துட்டு நம்ம 1 மந்த்துக்கு மேலே வந்துட்டு இந்த எக்ஸலை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி எல்லா வீடியோலையும் சொல்லிகிட்டு இருக்கோம். இது என்ன எக்ஸல்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது ஒரு ட்ரேடிங் ஜெர்னல் மாதிரி. இதில் வந்துட்டு நாங்கள் எத்தனை மணிக்கு ட்ரேட் கொடுத்தோம், என்ன ட்ரேட் கொடுத்தோம், ஸ்டாப் லாஸ் ஹிட்டாச்சா, டார்கெட் ஹிட்டாச்சான்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஃப்ரைடேயில் வந்துட்டு ஒரு 4 ட்ரேட் பண்ணியிருந்தோம். அதில் வந்துட்டு 1 மட்டும் ஸ்டாப் லாஸ் ஹிட்டாச்சு. அது ஒரு 10 பாயிண்ட்ஸ் கொடுத்து தான் ஹிட்டாச்சு. மிச்சப்படிக்கு 3மே டார்கெட்டுக்கு ஹிட் ஆகிருச்சு உங்களுக்கு. ஸோ அந்த அன்னைக்கு நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி ட்ரேட் பண்ணிங்கன்னா 1,250 ருபீஸ் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். ஸோ லாஸ்ட் வீக் மட்டும் உங்களுக்கு 9th-லேருந்து 13th வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 1 2 3 5 நாளில் 20 ட்ரேட்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அதில் 14 ட்ரேட்ஸ் வந்து டார்கெட் ஹிட் ஆகி உங்களுக்கு 6 வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு. ஸோ 70% வந்து நம்ம அக்யூரன்சியாக கால் கொடுத்துருக்கோம். ஸோ கம்பேரிங் டு லாஸ்ட் வீக் வந்துட்டு இந்த வீக் வந்து பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக தான் இருக்குது. லாஸ்ட் வீக்கில் வந்துட்டு 3 நாள் தான் ட்ரேட்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ வந்துட்டு நான் 70% கொடுத்துருக்கோம். 70%ங்கிறது வந்துட்டு கொஞ்சம் அதிகமான அக்யூரன்சி தான். 60%க்கு மேலே இருந்தாவே உங்களுக்கு சூப்பரான அக்யூரன்சி தான். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்துட்டு 500 ருபீஸ் ஒன்லி. நீங்கள் வந்துட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய மெம்பர் ஜாயின் பண்ணுறீங்களா, ஒரே நாளில் அவங்க சிங்கிள் ட்ரேடில் அந்த ஃபீஸை வந்து ரெக்கவர் பண்ணிடுவாங்க. பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஒரு லாட்டை வச்சு ட்ரேட் பண்ணால் இதெல்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா அதுலேயும் வந்துட்டு ஃப்ரீ ட்ரேட் கொடுப்பேன். அது மூலமாக நீங்கள் ப்ராஃபிட் பண்ணினா கூட நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான ஒரு பிளான். ஸோ ஃபார்மா செக்டார் அண்டு ஆட்டோ செக்டாரெல்லாம் பார்க்கலாம்னா
பட் ஆல்ரெடி 15 மினிட்ஸ் வீடியோ ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நான் கண்டிப்பாக இன்றைக்கி ஈவினிங் இல்லைன்னா நாளைக்கு மார்னிங் வந்துட்டு ஆட்டோ செக்டார், ஃபார்மா செக்டார், ஐடி செக்டார் எல்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு அதை ஒரு அனலைஸ் பண்ணி போடுவோம். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். பை.